ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று சைவ சித்தாந்தத்தில் உள்ள பசு பதி பாசத்தை பற்றி கூறவிருக்கிறேன். முதலில் பாச ஞானம். பாசம் என்பது உங்களுக்கு தெரியும். பதி என்பது இறைவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது நாம் நம்முடைய சார்ந்த சொந்த பந்தங்கள், பிள்ளை குட்டிகள் மற்றும் இதர சொத்து மேலே சுகம், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை போன்ற 3 பாசங்கள் என்று சொல்லுவாங்க. அதுதான் பாசம்ங்கிறது. அதாவது ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்பொறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு விளங்கப் பெறுகிறோம். அஞ்ஞானம் கருவி கரணங்களால் உலகப் பொருள்களை அறியும் இடத்து அவ்வறிவு பாச அறிவு அல்லது பாச ஞானம் எனப்படும். அறிதற்கருவிகளாகிய அவையும் அவற்றால் அறியப்படும் பொருள்களும் ஆகிய அனைத்தையும் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்களேயாகும். மாயை பாசம் எனப்படும் என்பது நாம் அறிந்தது. எனவே மாயையின் காரியங்களாகிய உடம்பும் கண் முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் அவற்றால் அறியப்படும் உலகப் பொருள்களும் ஆகிய எல்லா பாசப்பொருள்கள் என்பது தெளிவு. பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை அறியும் அறிவு பாச ஞானம் எனப்படுவதாயிற்று. ஆன்மா பாசமாகிய கருவிகளையும் பாசமாகிய உலகப் பொருள்களையும் தனக்கு வேறானவை என்று உணராமல் அப்பொருள்களையே தானாக மயங்கி நிற்கிறது. வேறான அவற்றை தானாக அறிவதனால் தனது உண்மை இயல்பை அறியாது போகிறது. பொன்னால் செய்த அணிகலன்களில் அழகிய உள்ள வேலைப்பாடு பொன்னை மறைத்து தன்னை அழகினை உணரச் செய்து மக்களை மயக்குகிறது. அதுபோல ஆன்மாவை உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவி கரணங்களும் தம் வயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்க செய்து விடுகின்றன. பொன் போல இருப்பது ஆன்மாவின் உண்மை இயல்பு. பொன்னை பொருந்தி நிற்கும் மயக்கும் அழகிய வேலைப்பாடு போன்றவை ஆன்மாவை பொருந்தி நின்று மயக்கும் தனு கரணங்கள். நிலையில்லாத இக்கருவி கரணங்களால் ஆன்மா அறிவில் நிலையாத உணர்வுகளை எழுப்புதலால் பொய் எனப்பட்டன. பொய் என்பதற்கு நிலையாதது என்பது பொருள், இல்லாதது என்பது கருத்தன்று. அடுத்தது பசு ஞானம். அதாவது நம்முடைய குருவின் அவரது உபதேசத்தை பெற்ற காலத்தினாலே தான் ஆன்மா தன்னை சார்ந்துள்ள கருவி கரணங்கள் அறிவில்லாத சடப்பொருள்களே என்பதையும் தான் அவற்றின் வேறாகிய சித்து பொருள் என்பதையும் உணர்ந்து அக்கருவிகள் நாமல்ல என்று அவற்றினின்றும் நீங்கும். அவற்றினின்றும் நீங்குதலாவது அவற்றின் வசப்படாமை, அவற்றின் வழியில் நில்லாமை. ஒவ்வொரு ஆன்மாவும் வியாபகப் பொருளாய் இருப்பது, எங்கும் நிறைந்த பொருளாய் இருப்பது. அதனால் வியாபகப் அறிவே அதற்குரிய இயல்பான அறிவாகும். உடம்பையும் கருவிகளையும் சார்ந்துள்ள கட்டுநிலையில் தனது உண்மை இயல்பை உணராமல் அவற்றால் உண்டாகும் சிற்றறிவையே தனக்குரிய அறிவு என்று மயங்கி உணரும். குருவின் அருளுரையை பெற்ற முக்தி காலத்தில் அது கருவி கரணங்கள் என்றும் கருவி கரணங்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியத்தை தான் கருவி கரணங்கள்ங்கிறாங்க. நீங்கியவுடன் தனக்கு இயற்கையாக உள்ள வியாபாக உணர்வு விளங்கப்பெறும். காட்டாக மேகப்படலம் மூடியிருந்த காலத்தில் ஆகாயத்தின் விரிந்த தன்மை புலப்படாது. காற்றால் அடித்து செல்லப்பட்டு மேகப்படலம் நீங்கிய போது ஆகாயத்தின் அளப்பரிய பரப்பு விளங்கி தோன்றும். அதுபோல ஐம்பொறி முதலிய கருவிகளில் நீங்கி அவற்றால் உண்டான சிற்றறிவும் நீங்கிய காலத்தில் ஆன்மா உணர்வு தன் அளப்பரிய வியாபாக இயல்பு விளங்கப்பெறும். கருவிக்கரணங்களால் உயிருக்கும் உண்டாகும் சிற்றறிவே சுட்டறிவு என்றும் கருவி அறிவு என்றும் பாச ஞானம் என்றும் கூறப்படும். அது ஆன்மாவின் பொதுவியல்பு, செயற்கை இயல்பு. வியாபாக அறிவே அதன் உண்மை இயல்பு. இவ்வறிவு கருவி அறிவையாகிய பாசஞானம் நீங்கி வியாபாக அறிவை பெற்றபோது எல்லாவற்றையும் அறியும் நிலை கைகூடும். அந்நிலையில் ஆன்மா நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்றும்
என்னால் எல்லாம் செய்தல் கூடும் என்றும் நானே பெரும்பொருள் என்றும் கருதி தன்னையே பதிப்பொருளாக மயங்கி அறியும் அவ்வறிவு பசு அறிவு அல்லது பசு ஞானம் எனப்படும். பசுவிற்கு மேல் உள்ள பதியாகிய முதற் பொருளை அறிய மாட்டாது. பசுவாகிய தன்னை பதியாக அறிந்து நிற்கும் அறிவு பசு அறிவு எனப்படுவது. இப்படி உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் தன் அறிவு வியாபாக நிலையை எய்தியைக் கண்டு தன்னையே பெரிய பொருளாக பதிப்பொருளாக மதிப்பது அறியாமையின் விளைவாகும். அவ்வியாபாக நிலையிலும் திருவுருள் உடன் இருந்து அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகிறதே என்று தானே அறியவில்லை. எந்நிலையும் ஆன்மாவின் இயல்பு அறிவிக்கவே அறிவதாகும். அடுத்தது பதிஞானம். பதி அதாவது இறைவன். குருவின் அருளின் உண்மையை ஆன்மா உளங்கொள்ளுமாறு இத்தனை நாள் வரையிலும் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதி ஆவாயோ? இல்லை. பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தினின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபாக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளையே ஆகும் என்பதை உணர வேண்டும். இங்கே நம் குரு உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படும். அதற்கு பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்மா உணர்வு அடங்கி தன் முனைப்பின்றி நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும். மேற்கூறிய 3 வகை ஞானத்தில் பதி ஞானம், பசு ஞானம், பதி பசு பாசம் ஆகிய ஞானங்களில் பாச ஞானமும் பசு ஞானமும் நிலையில்லாத உணர்வுகளாய் கழிவன ஆதலின் பொய் எனப்படும். இறைவனது ஞானமாகிய பதி ஞானமே நிலைபெற்ற உணர்வு ஆதலின் மெய்யுணர்வு எனப்படும். ஆகவே மெய்யாக பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லது. சேமியில் உள்ள சூரியனை அதன் கண் உள்ள ஒளியே நம் கண்ணிற்கு காட்டி நிற்கும். அதுபோல அறிய வராத இறைவனை அவனது அருளாகிய பதிஞானமே காட்ட வல்லதாகும். ஏனைய ஞானங்களால் அவனை அறிய வண்ணாது அத்தகைய பதிஞானத்தை ஆன்மா உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே ஞான குரு ஆவார்கள். இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை தொடரலாம்.